இந்த கருவறை உள்கூடு, அந்த அர்த்தமண்டப உள்கூடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அளவு கிடையாது. கோயிலுக்கு என்னைக்குமே அந்த தூணு வெளியே அவுட்ரு இந்த கால் தூண் வச்சுக்கிறதுல காரணம் கால் புறவா தான் நமக்கு வந்து கோயிலுக்கு அளவு வந்து கால் புறவா தான். விக்கிரகத்துக்கு அளவுமானங்கிறது கால் பெருவர்கள் வந்து முடிமட்டம் இருக்கிறது தான் அளவுமானம். இப்போ நம்ம சொல்கிறாங்க இல்லையா, ஒரு 3 சிலை 4 சிலை அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து நம்ம பேச்சுக்கு நமக்கு சொல்லணும் இல்லையா. சாமி சிலைக்கு உண்டான அளவுங்கிறது கால் கட்ட விரலிருந்து முடிமட்டத்துக்கு தான் பாதாதி கேசம்னு சொல்லுவோம். பாதத்திலேருந்து கேசம் வரைக்கும் எத்தனை அங்கலம் வைக்கணும். அந்த அங்கலம் வைக்கிறது எப்படி சொல்லணும்னா, எங்களுக்கு அவமானங்கிறது வந்து அது விக்கிரத்துக்கு இருந்தாலும் சரி, சாமி சிலைக்கு இருந்தாலும் சரி, எங்களுக்கு அவமானங்கிறது எப்படி சொல்லணும்னா, அந்த தலைமுடி இருக்கு இல்லைங்களா, அந்த தலைமுடி என்ன கண்ணம் இருக்கும், ஆக்சுவலாக மயிர்கண்ணுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக தமிழ் நல்ல வார்த்தை தான் அது மயிர்கண்ணுன்னு சொல்லுவோம். அந்த தலைமுடி வந்து 8 முடி ஒன்றா சேர்ந்தால் என்ன மொத்தம் கிடைக்குமோ அதுக்கு பேர் வந்து ஒரு ஈர். 8 ஈர் சேர்ந்தால் கிடைக்கிறதுக்கு பேர் ஒரு எவை. 8 எவை சேர்ந்தால் கிடைக்கிறதுக்கு பேர் ஒரு நெல். 8 நெல் அப்படி வரிசை இப்படி குறுக்க அடுக்கி வச்சோம்னாக்க கிடைக்கிறது பேர் தான் ஒவ்வொரு அங்குலம். அந்த ஒவ்வொரு அங்குலத்துக்கும் ஒரு நட்சத்திரம் வரும். ஒவ்வொரு அங்குலத்துக்கும் ஒரு நட்சத்திரம். அந்த ஒவ்வொரு அங்குலத்தை தான் நாங்கள் வந்து ஆயாதி பாதத்துருவம்னு நாங்கள் சொல்லுவோம். பாதத்துருவம்னாக்க அந்த என்ன இப்போ 1லேருந்து 1000 2000 வரைக்கும் போகும். அதுதான் வந்து நம்ம 1 2 3 என்ற முறையில் அந்த மாதிரி அது வந்து பாதத்துருவம்னு சொல்லுவோம். விக்கிரகத்துக்கும் ஆலயத்துக்கும் நாங்கள் எப்படி கணக்கெடுப்போம்னா அதுவே ஜென்ம நட்சத்திரம். அடுத்தது அந்த எந்த ஊரில் அது வாசம் செய்யுதோ, அது எந்த ஊரில் வசிக்குதோ அதுக்குண்டான அந்த வாஸ்து நட்சத்திரம், அதாவது அந்த ஊரினுடைய நட்சத்திரம் எடுக்கணும். அடுத்தது கர்த்தாக்களுடைய நட்சத்திரம் எடுக்கணும். செய்விப்போம்னு சொல்லுவோம், அவங்களுடைய நட்சத்திரம் எடுக்கணும். இந்த 3க்கும் சேர்ந்த பொருந்துற நட்சத்திரம் தான் வந்து சாமியுடைய பாதாதிய சொல்லணும்னா. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து 1 இன்ச்சு சொல்கிறோமா, 1 இன்ச்சில் 12 இன்ச்சு சேர்ந்தால் 1 அடின்னு சொல்கிறோமா. எங்களுக்கு வந்து கோல் கணக்கு, எங்களுக்கு 33 அங்குலம் சேர்ந்தால் 1 முழம் நாங்கள் சொல்லுவோம். ஒரு முழங்கிறது எங்களுக்கு 33 இன்ச்சு சேர்ந்தால் நம்ம வந்து 1 முழம்னு சொல்லுவோம். அது இன்றைக்கி இருக்கிற கணக்கு பார்த்தா 1.37 பெருக்கணும். 1 இன்ச்சுங்கிறது நாங்கள் கணக்கு பேனா எங்களுக்கு அந்த 1000 அப்படி வரும்போது நம்ம ஊருக்கு உண்டான நட்சத்திரம் புதுப்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு உண்டான நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் தேவை. அம்பாள் நட்சத்திரம் வந்து ஆதி பெரியாண்டிச்சு. அம்பாளுடைய நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரம் ராட்சச கணம். வழிபாடுங்கிறது நம்ம குலதெய்வம் தானே, ஒரு தாத்தா அவங்க வகை வகையாக பண்ணுறது தானே, குலதெய்வ வழிபாடு தான் நமக்கு. இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாமிக்கு உண்டான நட்சத்திரம் இப்போ எப்படின்னா அஸ்தத்துக்கும் பொருந்தணும், அடுத்தது கிருத்திகைக்கும் பொருந்தணும், அடுத்தது கர்த்தாக்களுக்கும் பொருந்தணும். குல நட்சத்திரம்னு சொல்லுவோம். அந்த 3க்கும் பொருந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு உண்டான நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதினா ஆயாதி பாதத்துருவம் வந்து 37. அந்த 37ங்கிறது எப்படின்னாக்க நான் தான் சொன்னேன் இல்லையா, கால் பெருவரிலிருந்து முடிமட்டம் வரைக்கும் 37னா நம்ம இன்னைக்கு இருக்கிற இன்ச்சு கணக்கு பார்க்குறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க 54 இன்ச்சு. 37 வந்து பாதத்துருவம். அதை வந்து 1.37 நம்ம பெருக்கணும்னா 54 இன்ச்சு வரும். கால் கட்டவரிலிருந்து இந்த மட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 54 இன்ச்சு வந்து விக்கிரகத்தினுடைய அளவு, சாமி சிலையினுடைய அளவு அது. அதுக்கு மேலே இருக்கிற கிரீடமும் கீழே இருக்கிற தனது பீடமும் அதுக்கு மேலே பங்குமானம் பங்கி கொண்டு போகிறது. அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த எப்படி சொல்கிறோம்னா மொத்த சாமி சிலையோட மொத்த உயரம் 59 இன்ச்சு. கீழே நம்ம ஆதார பீடம் வைக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து 12 இன்ச்சு. ஆதார பீடம் சாமி சிலை எல்லாம் சேர்ந்து 81 இன்ச்சு. அதாவது எப்படி சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து 6.25 அடி கிட்ட வரும். 72 6 அடி 81 9 இன்ச்சு சேர்த்தோம்னா 6.25 அடி வந்து ஆதார பீடத்தோடு சேர்ந்து 6.25 அடி வந்து சிலையினுடைய உயரம். இப்போ நம்ம இந்த ஆயாதி பாதத்துருவம் பார்த்தோம் இல்லைங்களா, 37 நம்ம பார்த்தோம் இல்லையா. சுவாமி சிலை எங்களுக்கு எப்படி சொல்கிறோன்னா, இப்போ எப்படி இதை கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளைலாம் 10 பொருத்தம் பார்ப்பாங்களா, ஒரு பொருத்தம் வந்து 10 அந்த மாதிரி 10 பொருத்தம் பார்த்து பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி நாங்கள் வந்து 16 பொருத்தம் பார்ப்போம். சோடசாயாதின்னு அதுக்கு பேர். எப்படி சொல்கிறோம்னா, என்றைக்குமே கோயிலுக்கு உண்டான அளவுங்கிறது மனையடி சாஸ்திரம் வேறு, ஆலயத்துக்கு உண்டான ஆயாதி கணிதம் வேறு. ஏன்னா மனையடி சாஸ்திரத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 11 அடி விட்டிங்கன்னா அடுத்த என்ன பார்ப்பீங்க, 11 அடின்னு அடுத்த அளவு 16 தானே. ஒரு ரூமே வச்சிங்கன்னா கூட 11க்கு 16 அல்லது 10க்கு 16 தானே போகிறோம் இல்லையா. அந்த இடையில இருக்கிற 12 13 14 என்ன ஆகாத அளவா. அதான் எங்களுக்கு வந்து அந்த அவமானமே எங்களுக்கு கிடையாது. நான் 12 கால் வைப்போம். நம்ம பேர் கூட கால் போடுற வந்து 12 அடியே நம்ம நினைக்கிறேன் இல்லைங்களா. அது எப்படி சொல்லணும்னா அந்த கால்புறா வந்து அந்த நட்சத்திரமானதான் நம்மளுக்கு கணக்கு எடுத்துது.
அப்படி வந்து இது வந்து 16 பொருத்தம் வந்து நாங்கள் சோட சையாதி 16 பொருத்தம் பார்த்தோம். அப்படி வந்து அயாதி பாதத்துருவம் 37க்கு சோட சையாதி பலம். கருப்புங்கிறது எப்படி சொல்லலாம், கர்ப்பம்னு சொல்லுவோம். அது வந்து சிம்ம கர்ப்பம். இப்போ அம்பாளுக்கு வாகனங்கிறது என்னன்னு பாருங்க, சிம்ம வாகனம் வருது இல்லைங்களா, அந்த கர்ப்பமே சிம்ம கர்ப்பமே வந்துச்சுன்னா உத்தமம்னு சொல்லி எடுத்துருக்கோம். விபோகனாக்க நாசம் இருக்கும். மத்தியமும் அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு இதை நம்ம எடுத்தோம்னு சொல்லிட்டோம்னா நல்லது கெட்டதுன்னு சொல்லியிருக்குல்ல, அந்த மாதிரியே அதை நம்ம பிரிப்போம். கருப்பம் சிம்ம கருப்பம் உத்தம பலன் இருக்கு. ஆயம்னாக்கா ஆதாயம், விவயம்னா விரயம். இப்போ ஆதாயங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயம் வந்து 8 பாகம் ஆதாயம். அதாவது எப்படி சொல்கிறோம், நம்மளுக்கு வந்து வர வந்து ஒரு 8 ரூபா வரவாகுது. ஒரு 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 8 ரூபா நம்ம கைக்கு வந்து ஒரு 9 ரூபாய் செலவு பண்ணுறது பரவாயில்லையா, இல்லை ஒரு 2 ரூபா 3 ரூபா ஒரு 7 ரூபா செலவு பண்ணி ஒரு ரூபாச்சு மிச்சம் வைக்கிறது பரவாயில்லையா? எது பரவாயில்ல? ஒரு ரூபாச்சு மிச்சம் இருக்குன்னு இல்லையா? இருந்தால் தானே நம்ம அந்த பண்ணுறதுக்கோ அந்த குடி வந்து நல்லா செழிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயம் வந்து 8 பாகம் ஆதாயம், விரையம் வந்து 3 பாகம் விரையும், மிகுதி வந்து 5 பாகம் இருக்குது. 5 பாகம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உத்தமம். ஒரு பாகம் இருந்தாலே தாராளமாக அந்த அளவு வந்து எடுத்துக்கலாம். ஒரு தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக போய் சேரும், அந்த குடி வந்து உயரும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க விரையம் வந்து 3 பாகம், மிகுதி 5, மீதம் வருவதால் தர்மம் நன்மை தரும். யோனி வந்து கஜயோனி, குபேர வாசசமம், அது நன்மையில் இருக்குது. நட்சத்திரம் நம்ம பார்த்த மாதிரி உத்திரட்டாதியும் உத்தம பலனில் இருக்குது. வாரம் வந்து புதவாரம். வாரங்கிறது பார்த்தீங்கன்னா கிழமைன்னு சொல்லுவோம். 7 நாள் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி அது வருவோம். இதில் வாரங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஆதிவாரம் வரக்கூடாது, ஞாயிறு. ஆதிவாரங்கிறது ஞாயிறு. ஏன்னா நம்ம வந்து ஒரு கிழமை தொடங்குறதே ஞாயிற்றுக்கிழமையில தான் தொடங்கும். நம்ம தான் கணக்கு நம்ம திங்கக்கிழமை போயிட்டோம். எங்களுக்கு ஜாதகமாக நீங்கள் எது பார்த்தீங்கன்னாக்க ஞாயிறுலேருந்து தான் ஆரம்பிக்குமே. அது அந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாது. வந்துச்சுன்னா அது வந்து குரோதம் உண்டு, அந்த அளவு எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி கணக்கு. நம்மளது பார்த்தீங்கன்னா புதன் வாரம். புதன் வாரங்கிறப்ப லட்சுமிகரமாக உண்டு, லட்சுமி கடாட்சம் உண்டு. அம்சம் வந்து தன்யன் அம்சம், நன்மைகளும் அதற்குரிய பலன்களும் கிடைக்குது. வம்சம் வந்து பிரம்ம வம்சம். அதாவது எப்படி சொல்லணும்னா, வம்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 வம்சம் நாங்கள் கணக்கு வைப்போம். எப்படி சொல்லணும்னாக்க பிரம்ம வம்சம், சத்திரிய வம்சம், வைசிய வம்சம், சத்திரிய வம்சம், சூத்திர வம்சம்னு சொல்லி 4 வம்சம் கணக்கு வைப்போம். இதில் வந்து இந்த பிரம்ம வம்சம் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன சொல்லணும்னா, அன்னத்துக்கு குறைவு இல்லாமல் இருக்கும், சாப்பாட்டுக்கும் செல்வாக்குக்கும் குறைவு இல்லாமல் இருக்கும். அது வந்து பிரம்மம்சங்கிறது வரதே பெரிய விஷயம் தான். அது நம்மளுக்கு நல்லா இருக்குது. ராசி கடக ராசி, வெற்றியும் நல்ல ஆயுளும் உண்டாகும். ஆயுள் வந்து 999 வருஷம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. ஒரு கோயிலுடைய ஆயுள், ஒரு விக்கிரகத்தினுடைய ஆயுள்னு நம்ம கணக்கு பண்ணுறது எப்படின்னாக்க 999 வருஷம் விருத்தாயுசுன்னு சொல்லுவோம். 100 வருஷத்துக்கு மேலே போய்ட்டு அது விருத்தாயுசுன்னு சொல்லுவோம். அது வந்து 999 வருஷங்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவுமே நல்லா அமைஞ்சது. பூதம் வந்து அப்பூதம்னா எப்படி சொல்லணும்னா, ஒரு ஆலயத்துக்கு வந்து பஞ்சபூதம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நீர், நிலம், காற்று, நெருப்பாக, அந்த மாதிரி பஞ்சபூதத்தில் நம்ம ஆலயம் வந்து அந்த ஆலயத்துக்கு உண்டான அதிபதியான பூதம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர், அப்பூதம்னு சொல்லுவோம். எப்படி சொல்லணும்னா தண்ணி, அந்த மாதிரி ஜல சம்மந்தப்பட்டது. அப்புறம் அது சும்மா நீ பேசிட்டு இருக்கிறப்ப தான் அப்புறம் நீ சொன்னார், இல்லை நான் ஆல்ரெடி அப்படி தான் கோயில் சுற்றி ஜலம் கொடுக்கணும். கர்ப்பகிரகத்தை சுற்றிலும் ஜலதாரம்னு சொல்லுவோம். அந்த தண்ணி வந்து எப்பயுமே அதை நின்றுட்டு இருக்கும். அது வந்து நல்லா நம்ம இன்னொன்று சொல்ல போனால், நம்ம கோயில் இப்போ இந்த பூதம் இந்த மாதிரி அப்பூதம் வருதுன்னு சொல்லி சொன்னால், கோயிலில் வந்து நீங்கள் கர்ப்பகிரகம் இருக்கிற இடமும் சரி, அந்த ஆலயம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உஷ்ணமாக இருக்காது. நீங்கள் வெளியே இருந்து எவ்வளோ வெயில் உள்ள வந்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சில ஒரு குளுமையாக அது இது. அது பூதமும் பார்த்தீங்கன்னா அதே அப்பூதம் தான். சூத்திரம் வந்து பாலசூத்திரம், குழந்தை சூத்திரம் தான். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. நேத்திரம் வந்து ஒரு கண்ணில் பார்வை எடுத்துக்கிட்டாலே வந்து நல்லது. ஏக நேத்திரம்னு சொல்லுவோம். ஏக நேத்திரம் ஒரு கண் பார்வை வந்துச்சுனாலே அந்த கோயிலுக்கும் கோபுரத்துக்கும் நாங்கள் ஆயுதி பார்க்குறப்போ ஒரு கண் பார்வை வந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்மளது பார்த்தீங்கன்னா திவி நேத்திரம் 2 கண்ணிலுமே பார்வை வருது. திதி வந்து திருதை திதி, மிகுந்த ஜெயம் உண்டாகும். கணம் வந்து மானுஷேகனம், உத்தரட்டாதி மானுஷேகனம், நன்மை பயக்கும். யோகம் வந்து அமிர்த யோகம், மிகுந்த சுபபலனை தரும். சுவாமிக்கு எடுத்துக்கொண்ட நட்சத்திரமானது சுவாமி, கர்த்தா, குல பங்காளிகள், ஊர் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் சுப பலன்களை அளிக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டது. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அளவானது நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்லபடியாக நல்ல நற்பலனை கொடுக்கணுங்கிற அளவுக்கு நம்ம கணக்கு பண்ணி அந்த வாசகால், நம்ம கருவறை உள்கூடு வாசகால் என்ன வச்சோமோ அதையும் அளவு எடுத்து நம்ம வைக்கிற அளவு வந்து கருவறை வாசகால் என்ன இருக்கோ அதில் 4 3 பங்கு மரத்துக்கு மேலே போயிடக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ 6 அடி திறப்பு கொடுத்துருக்குறோமா, 4 அடிக்கு மேலே சாமி வைக்கக்கூடாது. இப்போ நம்ம அதுக்கு எப்படி கணக்கு பண்ணோம்னா, அப்போ அந்த 4 அடினா அந்த 4 அடிக்குள்ள பாதாதி கேசத்துக்கு உண்டான இந்த அளவும் வரணும், ஆதாரபீடமும் கழிக்கணும், அதுக்கு மேலே கிரீடமும் கழிக்கணும். அப்போ இந்த அளவும் கரெக்டாக அதில் வந்து உட்காரணும். அது
ஏன்னா இன்னும் கூட சொல்ல போனால் இருக்கட்டும், எவ்வளோ நேரம் பணம் இருக்கட்டும், அது ஒரு 2 நாளோ 1 வாரமோ அது 1 வருஷமோ அது செலவு பண்ணிடுமோ, அது அழிஞ்சு கொடுத்தது, இதுக்கு அழிவுகள் இருக்குது இல்லையா. ஆனால் நம்ம செஞ்சு வைக்கிறது வந்து 1000 2000 வருஷம் ஆனாலும் அது அழியாமல் இருக்கிறது காலத்துக்கு. அது நம்ம இன்னும் கூட சொல்ல போனால் நம்மன்னே எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் நமக்கு தெரியுமா? வாய்ப்பே இல்லை இல்லையா. ஆனால் நம்ம செஞ்சு விட்டுட்டு போகிறது, நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு நம்ம வந்து விட்டுட்டு போகிறது அது முறையாக. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அளவுமானத்தில் தான் இருக்குதான். உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் அனுபவத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். கும்பாபிஷேகம் எல்லாம் தடம்பெல்லாம் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் விளக்கு போடுறது கூட அந்த பேரில் போக மாட்டாங்க. நிறைய பேர் உங்கள் அனுபவத்துக்கு நிறைய பேர் பார்க்கலாம். அது எல்லாமே எங்கே தப்பு நடக்குதுன்னா இந்த அளவுமானத்தில் தான். ஒரு 2 அடி செலவு பண்ணுங்க, ஒரு 3 அடி செலவு பண்ணுங்க அப்படிங்கிறது. நம்ம அதுக்கு ஏன் அந்த அளவு பண்ணல, எதுக்கு பெரியவங்க எதுக்கு நமக்கு கொடுத்தாங்க? யாரும் நம்ம காரணம் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை இல்லையா. அந்த அளவுமானத்துக்குள்ள தான் இங்கே எல்லாமே தப்பாக கடைசியில் நீங்கள் ஒரு பொருந்தாத அளவு கொண்டு போய் நம்ம கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு நான் எல்லாம் தடப்படலாம் பண்ணாங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்க, வரி இவ்வளோ போட்டாங்க, எல்லாம் பண்ணோம், கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களால் கோயிலுக்கு போக முடியல, எடுத்துக்கிட்ட எதுவுமே பண்ண முடியலன்னாக்க அது யார் மேலே தப்பு நம்ம சொல்லலாம்? நம்மளுக்கு தெய்வங்கிறது நம்மளுக்கு ஒரு வழிகாட்டும். எல்லா இடத்துலையுமே இருக்கு, எல்லா இடத்துலையுமே இருக்குது. தெய்வங்கிறது நம்மளுக்கு ஒரு வழிகாட்டும். எப்போ இல்லை இப்படி போங்க, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம மீறி பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி சில இதெல்லாம் நிறையா வருது. அதனால் நீங்கள்